அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு பிரசாதங்கள்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 6 வகை பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது அவல் பொரிக்கடலையும் கொண்டக்கடலை சுண்டலும். மற்ற எதுவும் செய்யலைனாலும் இது மட்டும் செஞ்சாலே போதும். மற்றவையெல்லாம் நம்ம விருப்பம்தான். இப்போ ஒரு 6 வகை பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரசாதம்லாம் செய்யலாங்கிறதுக்காக இந்த பதிவு. நாங்கள் இப்போ பிரசாதம்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயுத பூஜைக்கு எப்படி வீடு சுத்தம் பண்ணி தயார் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்கு கீழே தரேன். இப்போ அவல் பொரிக்கடலை செய்யலாம். பொட்டுக்கடலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அவல் தேவையான அளவு, பொரி, நாட்டு சர்க்கரை எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஊறி இருந்ததுன்னா 1 விசில் 2 விசிலில் வெந்துடும். தேவையான அளவு உப்பு, வடிகட்டி எடுத்துக்கணும். சுண்டலுக்கு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும், கொண்டக்கடலைக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொண்டக்கடலை. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு புரட்டி விட்டா போதும். இப்போ உளுந்து வடைக்கு உளுந்து எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். முதல்ல ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. தெளித்து தான் அரைக்கணும். அப்போ தான் வடை மிருதுவாக வரும். இப்போ வடை மாவு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்கணும். உருட்டி எடுக்க வரணும். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிங்கன்னா வடை கல் மாதிரி ஆயிடும். சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. மாவு ரொம்ப இலக்கமாக எடுத்துட்டிங்கன்னா பச்சரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். சர்க்கரை சாதத்துக்கு சர்க்கரை, தேங்காய்ப்பூ, ஏலக்காய். இப்போ சர்க்கரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அவலில் செய்ய போகிறேன். அவல் 1 கப் நல்லா அலசிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வேக வைக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை, நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய்ப்பூ, ஏலக்காய்த்தூள், சுக்குத்தூள், முந்திரி, திராட்சை கொஞ்சம் இலக்கமாகவே எடுத்துக்கணும். சூடு ஆறுனதும் நல்லா எரியிடும். இப்போ எலுமிச்சை சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். எலுமிச்சை சாதத்துக்கு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு, எலுமிச்சை 4. எலுமிச்சை சாதத்துக்கு சாதம் வேக வச்சுருக்கேன். பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசி 2 டம்ளர்.
கொஞ்சம் அதிகமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். உளுந்து, கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு. முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்தா போதும். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். வடித்து வச்சிருக்க சாதம், உடஞ்சிராம கிளறலாம். நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அழுத்தி மூடி வைக்கணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா சேரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடி ஒரு தரம் கிளறி விடணும். இப்போ தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு, தயிர், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். தயிர் சாதத்துக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், உளுந்து, கடுகு, 4 மிளகு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தயிர், தேவையான அளவு உப்பு. சாதம் நல்லா குழைய வெந்துடுச்சு. குழைய வேகாமல் இருந்தால் மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் திரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்ச தயிரை சேர்த்துடலாம். சாதம் ஆறுனதும் தயிர் சேர்த்து கலரணும். நேரம் இல்லாததுனால நான் சூடோடே சேர்த்துறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்து கலந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நான் கொஞ்சம் சூடான சாதத்திலே சேர்த்துட்டேன். சாதம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் இலக்கமாக எடுத்து வைக்கணும். ஆறுனதும் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால தண்ணியாவது மோராவது சேர்த்து கலந்து வைக்கணும். தயிர் சாதம் ரெடி. இப்போ பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வடை, சர்க்கரை சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கொண்டக்கடலை சுண்டல், அவல் பொரிக்கடலை. மொத்தம் 6 வகை பிரசாதம் செஞ்சுருக்கேன். பழங்களையும் சேர்க்கையில் 7 வகை பிரசாதம் ஆகிடும். இந்த சரஸ்வதி பூஜைக்கு நாவல் பழம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். இந்த பூஜைக்கு நாவல் பழமும் கொய்யா பழமும் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம விருப்பம்தான். நாவல் பழம் கிடைக்காதவங்க விட்டுடலாம். அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.